கதவில் சிக்கி பள்ளி மாணவியின் கை விரல்கள் துண்டான நிலையில் அதனை எடுத்து குப்பை தொட்டியில் வீசிய ஆசிரியரின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உண்மையில் பள்ளியில் நடந்தது என்ன பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் தும்கூர் நகரின் கோலூர் கிராமத்தைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் அதே கிராமத்தில் உள்ள அரசு துவக்கப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நேற்று முன்தினம் மாணவி மதிய உணவுக்காக வரிசையில் நின்று கொண்டிருந்த போது தன் வலது கையை இரும்பு கதவின் மீது வைத்துக் கொண்டு நின்றதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கிருந்த மாணவன் கதவை வேகமாக தள்ளியதில் மாணவியின் 2 விரல்கள் துண்டாகியுள்ளன. சிறுமி வலியால் துடித்தார். சிறுமியை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளிப்பதற்கு பதிலாக அங்கிருந்த ஆசிரியர் சிறுமியின் கையில் தண்ணீர் ஊற்றி பேண்டேஜ் போட்டு உள்ளார். பின்னர் சிறுமியின் பெற்றோரை வரவழைத்து சிறுமியை அனுப்பி வைத்திருக்கிறார். இதனையடுத்து சிறுமியின் பெற்றோர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். சிறுமிக்கு முதலுதவி சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் துண்டான விரல்களை மீண்டும் கொண்டு வந்தால் பொருத்தி விடலாம் என கூறினர். உடனே பள்ளிக்கு விரைந்து சென்ற சிறுமியின் பெற்றோர் மகளின் விரல்களை கேட்டனர். ஆனால் அவற்றை குப்பையில் வீசிவிட்டதாக ஆசிரியர் அலட்சியமாக கூறினார். ரத்தத்தை பார்த்து பள்ளி மாணவர்கள் அச்சப்படுவார்கள் என்பதால் விரல்களை குப்பையில் வீசியதாக அவர் கூறினார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் தும்கூர் தாலுகாவில் கல்வித்துறை அதிகாரியிடம் புகார் அளித்தனர். ஆனால் அவரும் கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து பள்ளி தலைமை ஆசிரியர் நாகேஷ், ஆசிரியை ரேணுகாமா, கல்வி அதிகாரி அனுமந்தப்பா ஆகியோர் மீது தும்கூர் ஊர் காவல் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுமியின் கைவிரல் துண்டானதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் அதனை குப்பை தொட்டியில் வீசிய ஆசிரியரின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.